سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. إن الذين كفروا سواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. ختم الله على قلوبهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب أليم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. Alhamdulillah. இப்பொழுது நமது நிர்வாக சபையின் தலைவர் ஹாஜி ஜே முகமது நாசர் அவர்கள் சிறு உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله ونستعين ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிரிலும் மேலான கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் இந்த சிறப்பான பயானில் என்னுடைய சிறிய கருத்துக்களை கூறலாம் என ஆசைப்படுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திற்கு படைத்து உலகத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்றான். நாம் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். நாம் அல்லாஹ்வை நினைக்கிறோம் என்றால் மிகவும் குறைவு. நாம் தொழுகைகளில் மிகவும் பாராமுகமாக இருக்கின்றோம். நயவஞ்சகத்தனமான தொழுகையாக இருக்கின்றது. அந்த மாதிரி தொழுகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், உங்கள் தொழுகைகளை நாளைக்கு நான் மறுமையில் உங்களுடைய தொழுகை நேர்மையாக இருக்கின்றதா, அந்த தொழுகையில் என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் சுட்டிக்காட்டி உங்களுடைய தொழுகைகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் குர்ஆனிலே. ஆகையால் நாம் தொழுகையை எப்படி பேணி தொழுக வேண்டும், எந்த முறையில் தொழுக வேண்டும் என்பதை நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அதை நாம் தெரியாமலே இதுவரைக்கும் தொழுது கொண்டிருக்கின்றோம். அந்த தொழுகையில் என்ன தவறு இருக்கின்றது என்பதை நாம் இமாம்களிடமும் ஆபீஸ்களிடையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குர்ஆன் ஓதுவதிலும் நாம் பெரிய தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆன் எப்படி ஓத வேண்டும், எந்த முறையில் ஓத வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ வருகின்றோம், தொழுகின்றோம், ஓதுகின்றோம், இப்படியே நம்முடைய காலங்கள் செல்கின்றது. ஒரு தவறு இருந்தாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகையால் நாம் அந்த தொழுகையில் ஏற்படுகின்ற அந்த குர்ஆனின் தவறுகளை நாம் இமாம்களிடம் கேட்டு நல்ல விதமாக அந்த தவறுகள் இல்லாமல் ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதில் எந்தவித கவலையும் கொள்ளக்கூடாது. அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான தொழுகையாக இருக்க வேண்டும். அதை நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த குர்ஆன் நமக்காக சிபாரிசு செய்கின்றது. அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் நமக்காக வாதாடுகின்றது. நமக்கு சொர்க்கத்துக்கு சேர்க்கக்கூடியதாக உள்ளது. அதனால் நாம் குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்பதை நாம் முயற்சி செய்து ஓதிக்கொள்ள அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. மேலும்
வீட்டில் அல்லாஹ் தஆலாவை அருள் திக்ர் செய்யுங்கள், வீட்டிலே குர்ஆன் ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வீட்டுக்கு வருவார்கள். வீட்டில் பரக்கத்தும் ரஹமத்தும் அல்லாஹ் தஆலா பொழிய உதவி செய்வான். மேலும் ஊரில் உள்ள பலா முசீபத்துகள் எல்லாம் அல்லாஹ் நீக்கி அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அருமை. நாம் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சிறப்பு சொற்பொழிவாக மௌலவி விஸ்வை எம் அப்துல் கரீம் உலவி, நாகை மாவட்ட ஜமாத்தல் உலமா சபை செயலாளர் அவர்களை நிர்வாக சபை சார்பாக மீண்டும் அன்புடன் வரவேற்று அல்லாஹ்வின் அருள்கொடையை பற்றி சொற்பொழிவு ஆற்றிட நிர்வாக சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. جاءت للدعوة أشجار ساجدة تمشي إليه على ساق بلا قدم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي فرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا. إنا هديناه السبيل إما شاكرا وإما كفورا. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من وقى شر لقلقه وقبقبه وذبذبه فقد وجبت له الجنة أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر. ربي تمم بالخير.
எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்ல நாயன் அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி மெஞ்ஞானங்களை போதித்த இருலோக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக அப்படியே ஏற்று பின்பற்றி நடந்து காட்டிய அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், இமாம்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, பொழிந்திடுக. அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மஸ்ஜித் அல் ஹிதாயா நிர்வாக சபை பிராகிராமம் மாதாந்திர சிறப்பு பயான் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கே மாதந்தோறும் இந்த நிகழ்வு ஒரு நல்ல நோக்கத்தோடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றும் இந்த மாதாந்திர சிறப்பு பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு நம்ம எல்லோரும் அல்லாஹ் இங்கே வர வைத்திருக்கின்றான். சொல்வதற்கும் கேட்பதற்குமாக பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த ஏற்பாட்டை செய்வதற்கு இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களை அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த நல்ல நேரத்திலே இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களை நாம் மனமாற வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி பாராட்டி அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய இந்த புரோகிராமத்தினுடைய ஜமாத்தார்களையும் நாம் மனமாற நன்றி பெருக்கோடு நாம் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உரைக்குள்ளே நாம் இன்ஷா அல்லாஹ் செல்லுகிறோம். நிறைய பயான்களை நாம் கேட்டிருப்போம். இங்கே நமக்கு முன்னாடி நிறைய மிகப்பெரிய ஆலிம்களெல்லாம் வரவழைக்கப்பட்டு சொற்பொழிவு ஆற்ற வைத்து நம்மை அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த மார்க்க பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்று நான் ஒரு மிகச்சிறிய அறிவை கொண்டிருக்கக்கூடிய நான் மிகப்பெரிய ஆலிம்களுக்கு மத்தியில் எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அந்த ரஹ்மானுக்கும் நான் நன்றி பாராட்டி கொண்டு நான் என்னுடைய உரைக்குள்ளே செல்லுகிறேன். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகம் நிச்சயமா நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது நாம எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. யாருக்காவது நிரந்தரம் இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குங்களா? கண்டிப்பா இருக்காது. இன்னைக்கு உலகத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள், பல விஷயங்கள்ல நிறைய கருத்து வேறுபாடுகளை நம்ம பார்க்கிறோம். பல விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள். ஆனா கருத்து வேறுபாடே இல்லாத ஒட்டுமொத்த உலகமும் ஒரு கருத்தின் கீழ் நிற்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒன்னே ஒண்ணுதான். என்ன சொல்ல முடியுங்களா? மரணம். மனிதனுக்கு மரணம் வருவது நிச்சயம். யாராவது இல்லைங்க எங்க அத்தாவுக்கு மரணம் வராது, எங்க அம்மாவுக்கு மரணம் வராது,
அல்லாஹ் அன்பான புருஷங்க அந்த கணவருக்கு மரணம் வராது அப்படி யாராவது சொல்றாங்களா, சொல்லி இருக்கிறாங்களா, இனி சொல்லுவாங்களா அப்படின்னா இல்லை. எல்லாருக்குமே தெரியும் மரணம் என்பது நிச்சயமானது, நிரந்தரமானது. உலகத்துல அது நிரந்தரமா வந்துகிட்டே இருக்கும். மலக்கல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை சரியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது நாம் எல்லோருமே ஒரே கருத்தின் கீழே நாம் எல்லோருமே இருக்கிறோம் என்பது நிதர்சனமான செய்தி. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வகுல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், மரணம் என்பது எல்லா ஆன்மாக்களுக்கும் வந்து சேரும். மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க, மனுஷனுக்கு மட்டும் மௌத்தா இல்லை. ஊர்வன, பறப்பன, நீந்துவன, இன்னும் உலகத்துல எத்தனை விதமான படைப்புகள் இருக்கோ அத்துணை படைப்புகளுக்குமே மரணம் என்பது இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிற செய்தி. இந்த மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற வாழ்க்கையை கொண்டிருக்கிற நாம் தான் இந்த உலகத்திலே என்ன மாதிரியான நடவடிக்கைகளிலே, என்ன மாதிரியான செயல்பாடுகளிலே நாம் இருக்கிறோம் என்பதுதான் ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. மரணம் நிச்சயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு கபர் இருக்கு, எனக்கும் அந்த 6 அடி மண் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததற்கு பிறகும் கூட இந்த உலகத்திலே நாம் என்ன செய்யணும்னு சொன்னா அதை மறந்துவிட்டு நிறைய நேர்மாறான காரியங்களிலே நாம் இறங்கி செயல்படுகிறோம் என்பது ஆச்சரியத்திற்குரிய செயலாக இருக்கிறது. பாருங்க, அல்லாஹ் நம்மளை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நம்மளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான். அல்லாஹ் ஆரம்பத்துல ஓதி காட்டினேன், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் அப்தலீஹ். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, நான் மனுஷனை படைச்சிருக்கேன். எப்படி படைச்சிருக்கேன் தெரியுமா? எந்த மூலப்பொருள் தெரியுமா? அதனுடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னு தெரியுமா? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மின் நுத்ஃபா. நுத்ஃபானா நமக்கு தெரியும், தமிழ்ல சொன்னா விந்து துளி. விந்து துளி. அன்பிற்கினியவர்களே, அது சொல்லும் பொழுதே நமக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஏதோ விகாரமா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோணும் நமக்கு. இந்த வார்த்தையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள நமக்கு வரும். ஆனா மனித படைப்பு எதுதாங்க? ஆரம்ப படைப்பு மண் என்று சொன்னாலும் கூட, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டார்கள் என்றாலும் கூட, அன்பிற்கினியவர்களே, உலகத்தில் அதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லா பிறப்புகளும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா பிறப்புகளும் எந்த அடிப்படையில் அல்லாஹை கொண்டு வருகிறான் என்று சொன்னா, அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின். கலந்த ஆணும் பெண்ணும் இருவருடைய அந்த விந்து துளியும் கலந்த அந்த நீரால் நாம் இந்த மனிதனை படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அன்பிற்கினியவர்களே, அந்த விந்து துளி அப்படிங்கிறது நான் திரும்ப சொல்றேன், தயவுசெய்து யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நம்முடைய உடையில படுதுன்னு வச்சுக்கீங்க, அல்லது நம்முடைய கட்டிலே, நம்முடைய விருப்பிலே அது பட்டு விடுகிறது என்று சொன்னால், நம்ம எப்படி முகத்தை சுழிக்கிறோம், எப்படி அருவருப்பாக அதை நாம் பார்க்கிறோம், அதை சுத்தப்படுத்துவதற்கு உடனே நாம் முனைகிறோம். அவ்வளவு ஒரு மனிதன் அசிங்கமாக நினைக்கக்கூடிய ஒன்றிலிருந்துதான் உன்னை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த படைப்பாக இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யறோம் சொன்னா, இந்த உலகத்துல நிறைய ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எதிர்மறையான கருத்துக்களோடு நாம் இந்த உலகத்துல வாழணும் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஏன் தெரியுமா? நான் ஏன் இப்படி படைச்சேன் தெரியுமா? உங்களை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னிடத்துல நிறைய பொருள் இருக்கிறது, நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, என்னிடத்திலே ஆட்சி இருக்கிறது, என்னை பற்றி என்னுடைய ஆழ்பலம் என்ன, என்னுடைய சொத்து பலம் என்ன அப்படின்னு நம்ம நிறைய செய்வோம் சொன்னா நம்மலாம் அப்படி கொஞ்சம் பேசுவோம் போவோம். இப்ப அல்லாஹ் சொல்றான், இதை கொஞ்சம் நீ நினைச்சுப்பா.
உன்னுடைய ஆரம்பத்தை நீ நினைத்துப்பார். இதற்கு முன்னால் நீ எதுவுமே இல்லாம இருந்து அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால் இந்த தண்ணீரால் உன்னை உருவாக்கி இருக்கிறானே, உனக்கு எதற்கப்பா ஆணவம்? உனக்கு எதுக்கு ஆணவம்? இந்த உலகத்துல அப்படி படைக்கப்பட்ட நீ சொல்லுகிற மாதிரி அந்த ஆள் பலம், அந்த பண பலம், அந்த அதிகார பலம், அந்த அரசியல் பலம், உலகத்துல எந்த பலமா இருக்கட்டும் அந்த பலத்தை வச்சுக்கிட்டு நீ கபருக்கு போகாம இருந்துடுவியா? இருக்க முடியும் அவனால? அந்த கருத்துல உனக்கு மாற்றமே இல்லாத ஒரு கருத்தை வந்து போச்சு. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா நமக்கு நபுத்தலீஹி அடுத்த வார்த்தையை பயன்படுத்துறான். எதற்காக வேண்டி தெரியுமா? நான் தான் உன்னை படைச்சிட்ட. இப்போ எதற்காக வேண்டி என்று சொன்னால் நான் உன்னை சோதிக்க வேண்டும். அந்த நினைவு என்னுடைய உள்ளத்திலே மவுத்து வரை இருக்கிறதா? எனக்கு நினைவு இருக்கிற வரை நான் படைக்கப்பட்டதனுடைய மூலப்பொருள் என்ன என்கிற அந்த சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே ஓடுகிறதா என்று உங்களை சோதிப்பதற்காக வேண்டியே நபுத்தலீஹி அந்த மனிதனை நான் சோதிப்பதற்காக வேண்டியே இது மாதிரி நான் படைச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் இன்னும் சொல்றான், அது மட்டும் இல்ல, ஃபஜஅல்னாஹு சமீஅம் பஸீரா, ஃபஜஅல்னாஹு சமீஅம் பஸீரா. எனவே மேலும் அவனுக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன்னு சொன்னா கேட்கின்ற தன்மைகளை நான் கொடுத்திருக்கின்றேன், பார்க்கின்ற தன்மைகளை நான் கொடுத்திருக்கின்றேன். இதெல்லாம் எதுக்கு? நீ கேட்கணும், பார்க்கணும், நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். அதன் மூலமாக இந்த உலகத்திலே நல்லதொரு மனிதனாக நாளை நீ கபரை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான் உனக்கு நான் இந்த உலகத்திலே அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற செய்தியை குர்ஆனிலே நாம் பார்க்க முடிகிறது. சொல்லிட்டு அல்லாஹ் இப்ப சொல்றான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா. இப்படி எல்லாம் தெரிஞ்சும் கூட உனக்கு நேரான வழி இதுதாப்பா அப்படின்னு சொல்லி காட்டியும் கூட நேரான வழி எதுங்க? குர்ஆனும் ஹதீதும் அதுதான் என்று சொல்லி உனக்கு காட்டியதற்கு பிறகும் கூட இம்மா ஷாக்கிரன் ஒன்று நீ நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கிறாய். ஆமா, படைத்தவன் ஒருத்தர் இருக்கிறான். நம்மெல்லாம் படைப்பு தான், நம்மெல்லாம் இது மாதிரியான அற்ப பொருளால் படைக்கப்பட்டவர்கள் தான். இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நன்றி பெருக்கோடு, ரப்புவுக்கு நன்றி பெருக்கோடு வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீ நன்றி பாராட்டக்கூடியவனாகவும் இருக்கிறாய். சில நேரங்கள்ல அந்த சிந்தனை ஓட்டங்களும் உன்னுடைய உள்ளத்திலே ஓடுகிறது. இம்மா கஃபூரா, சில நேரங்களிலே நிராகரிக்கவும் செய்கிறாயே. சில சில நீ என்னுடைய அருட்கொடைகளுக்கு, நான் வழங்கிய நியமத்துகளுக்கு, நான் வழங்கிய அந்த வாழ்க்கைக்கு நீ நன்றி பாராட்டவும் செய்கிறாய். சில நேரங்களிலே நீ மறுக்கவும் செய்கிறாயே, மறந்துவிடவும் செய்கிறாயே என்று என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் மீண்டும் நம்முடைய சிந்தனை ஓட்டங்களை நமக்கு நினைவுபடுத்தி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நன்றி கெட்டவனாக இருந்து விடாதே என்பதுதான் அல்லாஹ் இந்த வசனத்திலே 76வது அத்தியாயத்துல நான் ஓதுனது 76வது அத்தியாயம் 1 to 3 வசனங்கள் நம்ம மேல ஓதி காட்டியிருக்கிற அதனுடைய பொருளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். மனிதனுடைய ஆரம்பம் எப்படி அப்படிங்கிறது நாம அன்பிற்கினியவர்களை இப்பொழுது நாம் புரிந்து கொண்டிருப்போம். இப்படி அல்லாஹ் இப்படி நம்மளை படைச்சு வச்சுட்டு இப்ப சொல்றான், ஷைத்தானையும் சேர்த்து உங்க கூட நான் படைச்சிருக்கேன். யாருங்க ஷைத்தான் யாருங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஷைத்தான் யாருன்னு நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் உருவாக்கப்பட்டு கீழே பூமியிலே கிடக்கிற பொழுது அல்லாஹ் பார்த்து சொன்னா என்ன ஒருத்தன் சொன்னா, இவங்களுக்கு நீ சஜிதா செய் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிற பொழுது மலக்குகள் எல்லாம் சஜிதா பண்ணாங்க. மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க சஜிதா பண்ணாங்க. ஆனா ஷைத்தான் இப்லீஸ் என்ன சொன்னான் தெரியுங்களா? நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நான் ஜுவாலை அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்கும். நெருப்பு ஜுவாலைங்கிறது அப்படியே உயர்ந்து எழுந்து நின்று கொண்டே இருக்கும். மண்ணு பாரு பூமியில கிடக்கு, அது எழ முடியுமா?
எழுந்திருக்குமா? அது மண்ணில் நடக்கிறது, மண்ணிலே போகக்கூடியது. நெருப்பு என்பது நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, நெருப்பு என்பது எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் நான் நினைத்தால் எத்துணை விஷயங்களை கரியாக்கி விடுகின்றேன், சாம்பலாக்கி விடுகின்றேன். இவ்வளவு சக்தி வாய்ந்த என்ன போய் பூமியில கிடக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு போய் சஜ்தா செய்ய சொல்றிய ரப்பே, ஏதாவது நியாயம் இருக்கான்னு சொல்லி அல்லாஹ்கிட்டயே வாதாடினவன் ஷைத்தான். அந்த கிளியவர்களே, அந்த ஷைத்தான் யாருக்கு எதிராக செயல்படுவதற்காக வேண்டி ரப்பிடத்தில் அனுமதி கேட்டான்னு சொன்னா, காட்டு விலங்குகள் இடத்திலே, காட்டு விலங்குகளுக்கு எதிராகவா, கடலிலே வாழக்கூடிய மீன்களுக்கு எதிராகவா, பறக்கின்ற பறவைகளுக்கு எதிராகவா, ஊர்ந்து செல்லுகின்ற இந்த ஜீவன்களுக்கு எதிராகவா, புழுப்பூச்சிக்கு எதிராகவா? இல்லை, ரப்பிடத்திலே கேட்டான். ரப்பே, என்ன நீ படைச்சிட்ட, சஜிதா செய்ய சொன்ன, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்படி எனக்கு நீ என்ன சபிச்சுட்ட, நீயே சபிச்சுட்ட. ஆனா நான் ஒன்னுகிட்ட கேட்கிறேன். ரப்பிட்ட ஷைத்தான் இப்ளீஸ் கேட்கிறான், உன்னிடத்திலே நான் ஒன்றை கேட்கிறேன், எனக்கு நீ கொடுப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்ன கேளு? அல்லாஹ் சொன்னா, என்ன கேளு, கொடுக்கிறேன். ஒண்ணு இல்ல, இந்த மனுஷனை நான் வழி விடுக்கணும், இந்த மனுஷனை நானே வழி விடுக்க வேண்டும். அதற்கான இந்த தகுதியை, அந்த சக்தியை எனக்கு நீ கொடுத்தா போதும், அதை கொடுத்தா போதும். ரப்பு சொன்னா, அப்படியா, எடுத்துக்க, சக்தி உனக்கு கொடுத்துறேன். முடிஞ்சா என்னுடைய அடியார்களை நீ கெடுத்துப்பா. ஈமானிய பலம் உள்ளவர்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஈமானிய பலம் குன்றியவர்களை வேண்டுமானால் நீ வேணா என்ன செய்யலாம், கொஞ்சம் மோதி பார்க்கலாம், போய் பாடு, செஞ்சுக்க போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஷைத்தானுக்கு அனுமதி கொடுத்தான். அப்படிங்கிறது நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிற வரலாறு. அந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் நமக்கு இப்போ எச்சரிக்கை பண்றான். உன்னை எப்படி படைச்சேன், உனக்கு நான் வழியை காட்டினேன், நீ நன்றியும் பாராட்டுற, மறுக்கவும் செய்கிற இந்த சூழ்நிலையில இப்போ 16வது அத்தியாயத்துல 63வது வசனத்துல அல்லாஹ் இத சொல்றான். யாரு இந்த உலகத்துல ரப்ப மறந்துட்டு இந்த உலகம்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்றாங்களோ அவங்களும் சரி, இல்ல ரப்பு இருக்கிறான், நான் தான் இந்த காரியத்தை செய்கிறேன், இவ்வளவு காரியத்தை செய்கிறேன், நான் இவ்வளவு தொழுகிறேன், நான் இவ்வளவு நோன்பு நோக்கிறேன், இவ்வளவு சதக்காக்களை செய்கிறேன், இவ்வளவு தான தர்மங்களை செய்கிறேன், எல்லாம் அப்படி செய்து அந்த அது மாதிரியான அந்த நிலைப்பாட்டுக்கு வருகிற பொழுது ஷைத்தான் அங்க கொஞ்சம் உள்ள வர்றான். அடே, கொஞ்சம் நீ பெருமை பாராட்டு. ஷைத்தான் என்ன பண்றான், நிறைய தொழுகிறப்பா, நீ கொஞ்சம் காட்டு, மக்கள்கிட்ட சொல்லு, நான் தொழுகையாளின்னு சொல்லு, இல்ல மக்கள் தொழுகையாளின்னு சொல்லணும், கொஞ்சம் அப்படி என்ன செய்ய, நீ அது மாதிரி காட்டு, சதக்காக்களை நிறைய செய்யற, உனக்கு கொடையாளின்னு சொல்லணும், கொஞ்சம் நீ காட்டு, அப்படி காட்டு செய்யலாம். ஷைத்தான் உள்ளுக்குள்ள எண்ணங்களை போடுறான். அதான் அல்லாஹ் சொல்றான், நல்ல காரியங்களை செஞ்சாலும் சரி, தீய காரியங்களை செய்தாலும் சரி, ஷைத்தான் அந்த காரியங்களை அழகுபடுத்தி காட்டுவான். என்ன செய்யறாங்க, நம்ம தொழுதாலும் அழகுபடுத்தி காட்டுவான், நாம தொழாலும் வீட்டுல படுத்து தூங்கினாலும் அதுவும் அழகுன்னு சொல்லுவான். அன்று கிணியவர்களே, ஒரு அந்நிய பெண் அப்படி போகும் பொழுது அதை நல்லா பாருன்னு சொல்லி அழகுபடுத்தி காட்டுவான். அன்று கிணியவர்களே, இது மாதிரி உலகத்துல நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் அதை செயல்படுத்துவதற்காக வேண்டி அதை அழகுபடுத்தி காட்டுவான். அல்லாஹ்வே சொல்றான், இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் அதை அழகுபடுத்தி காட்டுவான். ஆனா இன்றைய தினம் இந்த உலகத்துல இந்த ஷைத்தான் இவர்களுக்கு நண்பனாக இருக்கிறான். இன்றைய தினத்துல இந்த உலகத்துல யாருக்கு சைத்தான், யாருக்கு நண்பர், அதை அழகுபடுத்தி காட்டி அதுல மயங்கி போறான் பாருங்க. அந்த மயக்கமுற்றவனுக்கு ஷைத்தான் தன்னை நண்பராக அவனை எடுத்துக் கொள்ளுகிறான். எனவே ஷைத்தானிடத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததனுடைய ஆரம்பத்தை சொல்லி நம்ம இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஷைத்தானோடு எப்படி நாம் போராட வேண்டும் என்கிற செய்தியை இந்த ரெண்டுக்கு மத்தியிலே அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா
அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். நிறைய நியமத்துகள் நமக்கு கொடுத்திருக்கிறான். வெறும் படைச்சு அப்படியே விட்டுடல, படைச்சு அப்படியே நம்மள விட்டுடல, இந்த உலகத்துல அப்படியே விட்டுட்டு பேசாம எல்லாம் இருந்துடல. அல்லாஹ் சொல்றான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹி, வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹி. 16வது அத்தியாயத்துல 53வது வசனத்துல அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான். நான் உங்களை படைச்சிருக்கேன்ல, உங்களை படைச்சது மட்டுமல்ல, உங்களுக்கு நான் நிறைய நியமத்துகளை கொடுத்திருக்கேன்ல, நிறைய நியமத்துகளை கொடுத்திருக்கிறேன் அல்லவா. இந்த நியமத்துகள்லாம் யாரிடத்தில் இருந்து வந்தது? ஃபமினல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைச்சது தானே. நான் உழைத்தேன், நான் சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லி நான் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இது எங்கிருந்து வந்தது? அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நினைவுபடுத்த சொல்லுகின்றான். பாருங்க, இன்னைக்கு மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். மருத்துவமனைக்கு இன்னைக்கு நான் நாகப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரத்தூர் மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். அங்க பார்த்த காட்சிகள் எல்லாம் உண்மையிலேயே நம்மளாம் எவ்வளவு ஆரோக்கியமா நம்மளெல்லாம் வச்சிருக்கிறோம், எவ்வளவு சுகமா நம்மளை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டங்களை நம்முடைய உள்ளங்களிலே கொடுத்தது. அங்க பார்க்கிறேன், மூளை நரம்பியல் ஒரு மருத்துவர், அங்கே ஒரு போர்டு ஒன்று இருக்கு. அதே போல கண் மருத்துவர் அப்படி ஒரு போர்டை பார்க்கிறோம். வயிற்று பகுதிக்கென்று ஒரு இடம் ஒன்று அப்படி அந்த மருத்துவமனையில அதையும் பார்க்கின்றோம். கிட்னிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை பார்க்கிறோம். எலும்பியல் சம்பந்தமாக அப்படி ஒரு மருத்துவர் ஒரு இடத்தை பார்க்கிறோம். காசநோய் பிரிவு அப்படின்னு ஒண்ணு பார்க்கிறோம். காது மூக்கு தொண்டை நிபுணர் அப்படின்னு ஒரு பகுதியை பார்க்கிறோம். கல்லீரல் சம்பந்தமாக அப்படின்னு ஒரு பகுதியை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நரம்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியை பார்க்கிறோம். பல் மருத்துவர் என்று ஒன்றை பார்க்கிறோம். இருதயம் என்ற பல பகுதிகளை வச்சிருக்கிறாங்களே. இதை பார்த்த உடனே இதை இங்க சொல்லணுங்கிற சிந்தனை எனக்கு வந்தது. என்ன தெரியுங்களா, எவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்காங்கிறதுக்கு நான் இந்த லிஸ்ட்டை நான் சொன்னேன். இப்போ இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் மருத்துவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அன்பிற்கினியவர்களே, அப்ப எத்தனை விதமான நியமத்துகள் நமக்கு உள்ளே இருக்கிறது. நமக்குள்ள நம்முடைய மூளை, இன்னைக்கு கம்ப்யூட்டர்லாம் தோத்து போகுங்க. நீ மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கிற கம்ப்யூட்டர்கள் எல்லாம் தோத்து போகின்ற அளவிற்கு லட்சக்கணக்கான பவர் உடையதை அல்லாஹ் நம்மளுக்கு மூளையில கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய நியமத்து அன்பிற்கினியவர்களே. அது கொஞ்சோட கெட்டு போச்சுன்னா மூளை நரம்பியல் டாக்டர் நம்ம பார்க்கணும். அந்த நியமத்து எவ்வளவு பெரிய நியமத்து அப்படிங்கறத நாம உணரல. உணர்ந்தோம் சொன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுவோம். அதான் சொல்றான், இம்மா ஷாக்கிரம் இம்மா கஃபூரா. அதை உணர்ந்தால் நீ நன்றி பாராட்டுகிறாய், அதை மறந்தால் நீ மறுக்கிறாய். அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு கிட்னி பிரச்சனை நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி சொல்றேன். அன்பிற்கினியவர்களே, கிரியேட்டின் அதிகமாயிடுச்சு, உப்பு அதிகமாயிடுச்சு, அவருக்கு கிட்னி சுருங்கி போயிடுச்சு. எத்தனை விதமாது, சில பேருக்கு யூரின் வரல அல்லது சாப்பிட முடியல. அன்பிற்கினியவர்களே, நினைத்ததை சாப்பிட முடியவில்லை. உப்பு போடாம சாப்பிடு, உப்பு போடாம சாப்பிடணும். ஏன் காரணம் என்ன? அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துல, அந்த கிட்னிங்கிற அந்த நியமத்துல அல்லாஹ் கொஞ்சோட குறைவை ஏற்படுத்துற உடனேயே இவனுக்கு என்ன ஆச்சு? எத்தனை விதமான நியமத்துகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை. தண்ணி குடிக்க முடியல. தண்ணி எவ்வளவு குடிக்கணும் அளந்து சொல்றான் மருத்துவர், அளந்து சொல்லுகிறான். 1/2 லிட்டர் குடி, 3/4 லிட்டர் குடி, 1 லிட்டர் குடி. மருத்துவன் அளந்து சொல்வதை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக இவைகளெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய நியமத் என்று நாம் உணர்வோம் என்று சொன்னால், அருள்கொடை என்பதை நாம் உணர்வோம் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, படைத்த ரப்பை நாம் மறந்துவிடவே மாட்டோம். அன்பிற்கினியவர்களே, படைத்த ரப்பை நாம் ஒரு காலம் மறந்துவிட முடியாது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வசனம். அத்தீன் என்கிற அத்தியாயத்துல வந்தது. அத்தீனி வஸ்ஸைத்தூன் அப்படின்னு ஓதும் பாருங்க. அதுல அல்லாஹ் சொல்றான், மனுஷனை நாம ரொம்ப அழகான வடிவத்துல படைச்சிருக்கிறோம், அழகிய வடிவத்துல படைச்சிருக்கிறோம், சிறந்த நிலையில படைச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பாருங்க, ஒரு 3 உதாரணத்தை சொல்றேன். 3-4 உதாரணத்தை இன்ஷால்லா நம்ம இங்க பரிமாறிக்கொள்வோம். கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அழகிய படைப்பு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கண்ணு இருக்குல்ல, கண்ணு, காது, அதே போல நம்முடைய வாய், நம்முடைய நாவு, அதே போல நம்முடைய தொண்டை,
இது மட்டும் நான் சில விஷயங்களை சொல்றேன் பாருங்க. நம்ம கண்ணில் கண்ணீர் வருதுங்களா? நம்ம கண்ணில் கண்ணீர் என்பது ஒன்று வருகிறதா? அது நம்ம கண்டிப்பா நம்ம சமயங்கள்ல அந்த கண்ணீர் நம்முடைய நாவிலையும் விழுந்திருக்கும். நம்முடைய நாவிலையும் அந்த கண்ணீர் கண்டிப்பாக விழுந்திருக்கும். என்ன ருசியா இருக்கு சொல்லுங்களேன். நம்முடைய கண்ணீருடைய ருசி என்ன ருசி? அறு சுவைகளில் எந்த எந்த சுவை? உப்பு. எங்க எந்த சவுண்ட் வந்துருச்சு பாருங்க. உப்பு 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 கரிக்கும். நம்முடைய கண்ணீர் உப்பு கரிக்கக்கூடிய அன்பிற்கினியவர்களே. அதே சமயத்துல காதிலையும் அல்லாஹ் ஒரு திரவத்தை வைக்கிறான். காதிலையும் அல்லாஹ் ஒரு திரவத்தை வைத்திருக்கிறான். அதனுடைய ருசி என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்களேன். கசப்பு. கரெக்டா பாயிண்ட் வருது பாருங்க. கசப்பு. கண்ணுல வர்றது உப்பு, காதுல வர்றது என்னங்க? கசப்பு. இப்போ வாயில உமிழ்நீர் வருதுங்களா? வாயில எல்லாமே தரும். கண்ணில வரக்கூடியதும் தண்ணி. மனுஷனுடைய படைப்பும் தண்ணியில. அவனுக்கு ஒரு உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே தண்ணியிலே வச்சிருக்கிறான் பாருங்க. கண்ணிலையும் கண்ணீர் வருகிறது, காதிலையும் ஒரு திரவம் சுரக்கிறது, வாயிலையும் ஒரு திரவம் உமிழ்நீர் அப்படின்னு ஒன்று சுரக்குது. உமிழ்நீர் என்ன ருசிங்க சொல்லுங்களேன். உமிழ்நீருக்கு என்ன ருசின்னு சொல்ல முடியாது. கண்ணீருக்கு உப்புன்னு சொல்லிட்டோம், காதுல வர்றதுக்கு கசப்புன்னு சொல்லிட்டோம். ஆனா உமிழ்நீருக்கு எந்த ருசியையும் நம்மால் சொல்ல முடியவில்லை. அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். அது கசப்பும் இல்லை, இனிப்பும் இல்லை, துவர்ப்பும் இல்லை, அது எப்படியும் இல்லை. நீங்க கூட சந்தேகமா இருந்தா எடுத்து மீடு திருப்பி வேணா வாயில வச்சு பாருங்க, எதுவுமே இருக்க. அந்த உமிழ்நீருக்கு எந்த ருசியும் கிடையாது. அது எப்பொழுது ருசி பெறும் என்று சொன்னால், அங்கே உள்ள ஒரு நாக்கு இருக்குங்களா, உள்ள அல்லாஹ் வாயுக்குள்ள ஒரு நாக்கை வச்சிருக்கிறானா, அந்த நாக்கு 6 சுவைகளை காட்டும் நமக்கு. கசப்பை சாப்பிட்டா கசப்பையும் காட்டும், இனிப்பை சாப்பிட்டா இனிப்பையும் காட்டும், நம்ம உப்பை சாப்பிட்டா உவர்ப்பையும் காட்டும், காரத்தை சாப்பிட்டா காரத்தையும் காப்பிட்டு. இப்படி 6 அந்த சுவைகளை தமிழ்ல சொல்லுவாங்க, அறுசுவை உணவு அப்படின்னு தமிழ்ல சொல்றதை கேட்டிருப்போம். அன்றைக்கினியவர்களே, இந்த 6ஐயும் அறிவிக்கக்கூடிய ஒரே உறுப்பு அப்படின்னு சொன்னா நாக்கு. அது எப்படி? நாக்கு ஒரு சதை துண்டு தானே, ஒரே ஒரு சதை துண்டு தானே. அந்த சதை துண்டுக்கு எப்படி இது உள்ள போனா அதையும் சொல்லுது, கசப்பு போனா உள்ள கசப்பையும் சொல்லுது, இனிப்பு போனா இனிப்பையும் சொல்லுது, மாத்தி மாத்தி எல்லாத்தையுமே சொல்லுது, நமக்கு அறிவிச்சு கொடுக்குது அப்படின்னு என்னைக்காவது நாம யோசித்து பார்த்திருக்கோமா? அந்த ஞாபகத்தை நாம யோசித்து பார்த்திருக்கிறோமா? அன்பிற்கினியவர்களே, நாவிலே எல்லாம் மொட்டுக்களை வைத்திருக்கிறான். மொட்டுன்னு சொன்னா சின்ன சின்னதா இருக்கும் பாருங்க. நாவிலே மொட்டுக்கள் வச்சிருக்கிறான் அல்லாஹ். அந்த மொட்டுக்களில் சிலதை காரத்தை உணர்த்தக்கூடியதாக, சில மொட்டுக்களை இனிப்பை உணர்த்தக்கூடியதாக, சில மொட்டுக்களை உவர்ப்பை உணர்த்தக்கூடியதாக, இப்படி 6 சுவைகளை உணர்த்தக்கூடியதாக நாவிலே அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது யாரால உருவாக்க முடியுங்க? இன்றைய விஞ்ஞானிகள் யாராவது உருவாக்கிட முடியுமா? மிகப்பெரிய விஞ்ஞானி, உலகத்திலேயே மிகப்பெரிய விஞ்ஞானி யாராவது ஒருத்தர், அவர் இது மாதிரியான ஒரே பொருள்ல அந்த ஆளையும் காற்ற மாதிரியான உருவாக்க முடியுமா? அன்பிற்கினியவர்களே, அந்த நாவில் என்ன சுவையோ அந்த சுவையில் தான் அந்த உமிழ்நீரும் வெளியாகும். எவ்வளவு பெரிய ஞானத்தை பார்த்தீங்களா? அன்பிற்கினியவர்களே, அது மட்டும் இல்ல, இந்த கண்ணில் வரக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா? ஏன் அப்படி கண்ணில் வச்சா? அப்படி கண்ணுக்கு ஏன் தண்ணி தேவை? கண்ணுல ஒரு உப்பு கலந்த ஒரு அந்த நீர் எதற்காக வேண்டி அப்படின்ற விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாங்க. கண்ணுல கொழுப்பு படிந்த ஒரு ஜவ்வு இருக்கிறது. கண்ணுல கொழுப்பு லேசா ரொம்ப மெல்லிய அளவிற்கு ஒரு ஜவ்வு நல்லா வச்சிருக்கிறார். அது கொழுப்பால் ஆனது. அது கொழுப்பால் ஆனது. அந்த கொழுப்பு அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அது அவன் இருக்கிற வரை பாதுகாக்கப்படுவதற்கு அல்லாஹ் உப்பிலே ஒரு விதமான சக்தியை கொடுத்து அந்த உப்பு கலந்த நீரை கண்ணிலே வைத்திருக்கிறான். எப்பொழுதெல்லாம் அந்த கண் அது சேதமடைய நினைக்கிறதோ அப்போது என்ன செய்யும் சொன்னா, இந்த கண்ணீர் அதை சமப்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த கொழுப்பை வளரவும் விட்டுறாது, இல்லாமலையும் ஆக்கிடாது, இல்லாமலையும்
ஆக்கிடாம என்ன செய்யும் சொன்னா அந்த கண்ணீர் அதை சமநிலையிலே அப்படியே வைத்திருக்கும் என்று இன்று விஞ்ஞானிகள் அந்த கண்ணீருக்கான ஒரு அற்புதமான செய்தியை சொல்றது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளன் பாரு, அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளன். ஆனா நாம என்ன செய்யறோங்க, அந்த ரப்பை நினைத்து பார்க்க, ரப்பு சொன்ன கட்டளைகளை ஏற்று நடக்க நாம் என்ன செய்யறோம் சொன்னா கொஞ்சம் அலுப்பு தட்டி கொள்ளுகிறோம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் சோம்பேறித்தனம், இல்ல கொஞ்ச நேரம் அப்படி இப்படி என்ன செய்யறோம் சொன்னா என்ன ஓட்டங்களை கொண்டு வருகின்றோம். அதான் அடுத்து சொன்ன அந்த வசனத்தை சொன்னேன், இம்மா ஷாக்கிரம் இம்மா கஃபூரா, நன்றி பாராட்டனாவும் இருக்கிற சமயத்துல மாறுபட்டும் நிக்கிறியே, இந்த ஞாபகத்துக்குள்ள கொஞ்சம் நீ யோசனை பண்ணிக்கிட்டே இரு இப்படி என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுகின்றான். பாருங்க, இந்த காது இருக்கு பார்த்தீங்களா, காதிலேயும் ஒரு உமிழ்நீர் வருகிறது என்று நான் சொன்னேன். விஞ்ஞானிகள் இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க, காதுக்குள்ள எதுக்கு தண்ணி, கண்ணாவது புருஷன் அடிச்சுட்டா அழுவுறது, இல்ல ஏதாவது சோதனை வந்தா உட்காந்து அழுவுறது, அது எனக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் உட்காந்து அழுது, அது என்னுடைய உறவுகள் யாராவது என்னை விட்டு மரணித்து போயிட்டா உட்காந்து அழுகிறது போறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்ணீர், அதான் நம்ம பார்க்கிறோம். காதுக்கு எதுக்கு தண்ணி, காதுக்குள்ள எதுக்கு போய் எல்லாம் ஒரு திரவத்தை வச்சான். விஞ்ஞானிகள் பார்க்கிறாங்க, யோசிக்கிறாங்க, என்னடா இப்படி ஒரு படைப்பு, எதற்காக வேண்டி அந்த நீரை யோசித்து பார்க்கிறாங்க. என்ன செய்றாங்கன்னு சொன்னா, காதுக்குள்ளே அந்த திரவம் இருக்கிற வரை அங்க உள்ளுக்குள்ள ஒரு ஜவ்வு இருக்கு பார்த்தீங்களா, காதுக்குள்ள மெல்லிய ஜவ்வு ஒன்று இருக்கும். நம்ம பேசுற அந்த சக்திகள்லாம் உள்ள வாங்கக்கூடிய ஒரு ஜவ்வு அது ஒன்று இருக்கும். அதை சமநிலையிலே வைத்திருப்பது மட்டுமல்ல, காதுக்குள்ளே எந்த விதமான பூச்சியும் வேற எந்த விதமான வஸ்து உள்ளே சென்று விடக்கூடாது. சென்றால் அது உடனே வெளியேறிவிட வேண்டும். உள்ள போச்சுன்னு சொன்னா உடனே அதை வெளியேறிவிட வேண்டும். நமக்கெல்லாம் கூட சில நேரங்கள் யாருக்காவது அனுபவம் இருக்கும், படுக்கையில் சில நேரங்கள்ல எறும்பு காதுக்குள்ள பூந்துரும், கொடகொடா 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 கொடகொடாங்கும். அது வெளியே வரத்துக்குள்ள நம்ம படுற பாடு பெரிய பாடா இருக்கும். ஏன், உள்ளுக்குள்ளே அதனால் இருக்க முடியவில்லை. அந்த எறும்பிற்கு அந்த கசப்பு திரவம் மிகப்பெரிய தொல்லையை கொடுத்து இங்கேருந்து ஓடுன்னு விரட்டுது. ஆனா போன வழி தெரியாம, திருப்பி வர தெரியாம உள்ளுக்குள்ள அது தடுமாறிக்கொண்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா குறைவா என்று சப்தத்தை கொடுக்கிறது. அது நமக்கு மிகப்பெரிய தொல்லையை கொடுக்கிறது, வழியை கொடுக்கிறது. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு இன்னைக்கு அந்த திரவம் இந்த பூச்சிக்களை உள்ளே விடாமல் பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டிய ராகத்தான் நிம்மதியா நாம தூங்குறோமா இல்லையா? காது ஓப்பன் தானுங்க, காது ஓப்பனா, ஏதாவது அடைச்சு வச்சுக்கிட்டு நம்ம நைட்ல போய் தூங்குறோமா? இல்லையே, காது ஓப்பனா இருக்கு, எது வேணாலும் உள்ள போகலாம். அது கிணியவர்களே, உள்ளே அப்படி மீறி சென்று விட்டால் நீ வெளியே வந்துதான் தீரணும். அதற்காக வேண்டிய அந்த கசப்பு நீரை அல்லாஹ் உள்ளே வைத்திருப்பதாக இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு அதை சொல்லி இருக்கிற செய்திகளை பார்ப்போம். எவ்வளவு பெரிய ஞானத்தை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கிறோமா? உடல் உறுப்புகளை நிறைய நம்ம சொல்லலாம், அன்பிற்கினியவர்களே நிறைய நம்ம சொல்லலாம். பாருங்க, வாயிலையும் ஒரு உமிழ்நீர் இருக்கிறது என்று நான் சொன்னேன். வாயிலையும் உமிழ்நீர் இருக்கிறது என்று சொன்னேன். அன்பிற்கினியவர்களே, இந்த வாயில் இருக்கிற உமிழ்நீர் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நொறுங்க தின்னால் 100 வயது அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நொறுங்க தின்னால் 100 வயது. இன்னைக்கு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க, சாப்பிடும் பொழுது வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க. வாயை மூடனா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்காதீங்க. சாப்பாட்டை வச்ச வாயை மூடிக்கணும். உள்ள கவலத்தை, ஒரு கவல உணவை உள்ளே வைத்த உடனே நம்ம வாயை மூடிக்கணும். மூடிக்கிட்டு சாப்பிடுங்க, மெல்லுங்க. எப்படி மெல்லணும்? குழுவாக்கி நீங்க உள்ளே அனுப்புங்க. எதற்காக வேண்டி? வாயிலே ஒரு உமிழ்நீரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எச்சித்து போடலைங்களா? அந்த உமிழ்நீரை வைத்திருக்கிறான். நாம் சாப்பிடுகிற அந்த உணவு அங்கே வாயிலேயே அது அரைக்கப்பட்டு அந்த உமிழ்நீரோடு கலந்து வயிற்றுக்குள்ளே போகிற பொழுது வயிற்றுக்கு அல்லாஹ் சிலது ஓய்வை கொடுக்கின்றான். அங்கேயும் செரிமான உறுப்புகள் இருக்கு. அல்லாஹ் அங்க என்ன பண்றான்னு சொன்னா, அந்த கொஞ்சம் அதுக்கு செரிமான உறுப்புகளுக்கு அதிக வேலை கொடுத்துடாம இங்கேயே அதற்கான விஷயங்களை கலந்து உள்ள கொடுத்து நீ உள்ள போய் கொஞ்சம் என்ன செய்ய, சரியா அந்த செரிமானத்துக்கான வேலையை செய்யும் போது சரியா என்ன செய்ய, சத்து எங்கே போக வேண்டும், அதாவது அதற்கு அடுத்து நஜீஸ் எங்கே வெளியாகணும், கழிவுகள் எங்கே வெளியாகணும், ரெண்டா பிரிக்கப்படுறதுக்கு ஆரம்பமே எங்கங்க? எச்சில், உமிழ் நீர். அன்று கிணியவர்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய நிஅமத், அல்லாஹ் எவ்வளவு பெரிய
நியாமத்து என்பதை பாருங்கள் அன்பிற்கினியவர்களே. பாருங்க, அதற்கடுத்து நான் இன்னொரு உறுப்பையை சொல்றேன்னு சொன்னேன். கழுத்து இருக்கு பாத்தீங்களா, கழுத்து. இந்த கழுத்திலே நம்ம தான் நினைக்கிறோம் என்ன செய்யணும் சொன்னா, கழுத்து என்பது அங்க பிடிச்சா நமக்கு மரணம் அப்படின்னு நினைக்கிறோம். காரணம் என்னங்க, கழுத்தை பிடிச்சு ஒருத்தன் நெரிச்சிட்டான். சில பேர் இந்த தூக்கு மாட்டிக்கிறாங்க பாருங்க, புத்தி இல்லாம, உலகத்துல வாழ தெரியாம, எதிர்கொள்ள தெரியாம, தற்கொலை அப்படிங்கிற பேர்ல தூக்குல தொங்கிடுறாங்க பாருங்க. அன்பிற்கினியவருடைய காரணம் என்ன, இங்க போட்டு இழுத்தா டக்குன்னு மூச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்திலே கூட அல்லாஹ் நியமத்தை வைத்திருக்கிறான். அந்த கழுத்திலே கூட அல்லாஹ் நியமத்தை வைத்திருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, அந்த கழுத்து சரியில்லை என்று சொன்னால் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது. தைராய்டு வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு அல்லாஹ் காப்பாற்றணும். நவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்றணும். குறிப்பா அது பெண்களுக்கு அந்த நோய் அதிகமாக வரதை பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, தைராய்டு என்கின்ற ஒரு நோய் உள்ள வருகிறது. அதை வராமல் தடுப்பதற்கான பெரும்பான்மையானவர்களுக்கு வராமல் தடுப்பதற்கான சில வஸ்துக்களை கழுத்திலே வைத்திருக்கிறான் அல்லாஹ். கழுத்துக்குள்ள அந்த உணவு இறங்குற அந்த ஏரியாக்குள்ள அந்த தைராய்டு நோய் போன்ற நோய்கள் வராமல் இருப்பதற்கு அங்கேயும் சில என்ன செய்யறான்னு சொன்னா உமிழ்நீரை போன்ற திரவத்தை அல்லாஹ் உள்ளே வைத்திருக்கிறான். அது இல்லாம குறைந்து போகிற பொழுது, அது வற்றி போகிற பொழுது சிலருக்கு தைராய்டு போன்ற நோய்கள் எல்லாம் வருகிறதுன்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான். எவ்வளவு பெரிய நியமத்து அன்பிற்கினியவர்களே. இதெல்லாம் சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். இவ்வளவு கொடுத்திருக்கிறானே அல்லாஹ், ஆனா நான் இப்படி என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் இப்படி வாழ்ந்து விட்டேனே, இனியாவது நான் ரப்புக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நன்றி உள்ள அடியானாக நான் இருந்து விட வேண்டும் என்கிற சிந்தனை நம்முடைய உள்ளங்களிலே வர வேண்டும். வெறும் சம்பிரதாயத்துக்கு இல்லைங்க இந்த சொற்பொழிவு, சிறப்பு பயான் இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெறும் சம்பிரதாயம் அல்ல, இதற்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு தேவையில்லை. அன்பிற்கினியவர்களே, பொருளாதார செலவு தேவையில்லை. மிகப்பெரிய தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு இங்கே வந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கொஞ்சம் நம்மை என்ன செய்யணும் சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். எதிர்கால வாழ்க்கையை நாம் சரியாக முடிவு செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடு தான் இது அன்பிற்கினியவர்களே. இந்த கழுத்துல இன்னொரு செய்தி இருக்கு பாருங்க. இதே கழுத்துல இன்னும் ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. 2 குழல் இருக்குங்களா, கழுத்துல 2 குழல் இருக்கும். நம்ம எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம். ஒன்று உணவு குழல், இன்னொன்று மூச்சு குழல். அன்றைய உணவு குழல் என்பது இறைப்பை வரை செல்லும். வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இறைப்பை அது வரைக்கும் செல்லும். இந்த மூச்சு குழல் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம வலது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் இருக்கு பார்த்தீங்களா, நுரையீரல் அல்லாஹ் 2 ஹிருதயத்தை வச்சிருக்கான். இந்த பக்கம் இடது பக்கத்துல ஒரு ஹிருதயம். அது என்ன செய்யும் சொன்னா, ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொண்டே இருக்கு. ரத்தத்தை உடம்பு முழுக்க என்ன செய்யும், அதை ஓட்டத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்க நுரையீரல் சொல்லி ஒண்ணு இருக்கு பாருங்க, அது மூச்சை இழுத்து உள்வாங்கி உள்ளே விட்டு கொண்டிருப்பதற்கு அல்லாஹ் அதை வைத்திருக்கின்றார். அந்த நுரையீரலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறான் அல்லாஹ். இப்ப நீங்க யோசிங்க, சாப்பிடும் பொழுது சில நேரங்கள்ல புறையேறி போகுதுங்களா? புறையேறி போனோம்னு நம்ம என்ன சொல்லுவாங்க, யாரோ நினைக்கிறாங்க. யாரும் நினைக்கலங்க, அல்லாஹ் நம்மை நினைக்கின்றான். அல்லாஹ் நம்மை நினைக்கின்றான். இந்த நியமத்தை நீ நினைத்து பார். உன்னுடைய உணவு குழாய்க்குள்ளே செல்லுகிற வரை உனக்கு அந்த நியமத்து தெரியவில்லை. அது சற்று மாறி மூச்சு குழாய் வழியிலே ஒரு சிறு படுக்கை, சிறு துகள் உள்ளே செல்லுகிற பொழுது அது என்ன வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டிய நமக்கு எதை கொடுக்கிறாங்க சொல்லுங்களேன்? எதை கொடுக்கிறான்? புறையேறத கொடுக்கிறான். அன்பிற்கினியவர்களே, அங்க தடுப்பு வச்சிருக்கிறான் அல்லாஹ். ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மூடும். அதுக்கெல்லாம் யாரும் சுவிட்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 2ஐயும் சாப்பிடும் போது என்ன செய்யணும் சொன்னா, மூச்சு குழலை மூடிக்கொள்ளும். நம் மூச்சை உள்ளே இழுக்கிற பொழுது உணவு குழலை மூடிக்கொள்ளும். 2ஐயும் சேர்த்து ஒரே நேரத்தில் செய்யறோம். யோசிச்சு பார்க்கிறீங்களா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சாப்பிடவும் செய்கிறோம், மூச்சு காற்றை உள்ளே இழுக்கவும் செய்கின்றோம். இந்த 2ஐயும் ஒரே நேரத்தில் நாம செய்கிறோமே, அப்ப அந்த 2க்கும் பேலன்ஸ் பண்ணி அதை ஓபன் பண்ணி திறந்து விடுறது, திறக்கிறது, மூடுறது எவ்வளவு அற்புதமான வேலை. இப்படி ஒன்றை அல்லாஹ் நம்முடைய உடலிலே கொடுத்து இருக்கிறான் என்று சொன்னால் அந்த ரப்புக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டாமா? நாம் மாடு செய்யலாமா? அந்த ரப்புக்கு நாம் மாடு செய்யலாமா?
அன்றைக்கினியவர்களே, இது போல் இன்னும் இந்த உடலில் இருக்கிற உறுப்புகளை, நிறைய உறுப்புகளை நாம சொல்லலாம். நேரம் குறைவு. இன்னும் ஒரே ஒரு உறுப்பை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், அடுத்த செய்திக்கு வர்றேன். அன்றைக்கினியவர்களே, கையில எத்தனை விரல் இருக்குங்க? ஒரு கைக்கு எத்தனை விரல் தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும், சும்மா கேட்கணும் சொல்லுங்களேன். 5 விரல் இருக்கு. இந்த 5 விரல்ல இந்த 4 விரல் அதை நம்ம பயன்படுத்துறதும், இந்த கட்டை விரல்னு சொல்லி ஒண்ணு இருக்குங்களா, இதை பயன்படுத்துறதுக்குமான வித்தியாசம் இருக்குன்னு உணர்வோமா இல்லையா? கண்டிப்பா உணர்வோம். பேனாவை நாம் எந்த விரலிலே பிடிக்கின்றோம்? கட்டை விரல் இல்லாமல் பிடித்து எழுத முடியுமா நம்மால்? உணவு கவனத்தை உள்ளே வாயுக்குள்ளே தள்ளுவது எந்த விரல்? 4 விரலால் எடுத்தாலும் கூட உள்ளே தள்ளுகிற அந்த விரல் எதுங்க? இந்த கட்டை விரல். கட்டை விரலை இன்னும் நிறைய சொல்லலாம். அன்பிற்கினியவர்களே, இந்த கட்டை விரலை பற்றி நாம் நிறைய சொல்லலாம். இன்னைக்கு ஒரு காலத்துல படிக்காதவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த பத்திரத்துக்கு மற்ற இதுக்கு கை நாட்டுன்னு சொல்லி ஒண்ணு போடுவாங்க. கை நாட்டு போடுவாங்களா? ஏன் காரணம் என்னங்க? அந்த கட்டை விரலில ரேகைகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரேகை நம்மளாம் ஏற்கனவே கேட்டு போயிருந்தால் நினைவுபடுத்துவதற்காக சொல்றேன். அந்த ரேகைகள் எனக்கு இருப்பதை போன்று எனக்கு முன்னால் இருந்த மனிதருக்கும் இருக்காது. எனக்கு முன்னால் எத்தனை பேருங்க? கோடிக்கணக்கான மக்கள். எனக்கு பின்னால் கியாமத்தினால் வரக்கூடிய எந்த மனிதருக்கும் இருக்காது அந்த கட்டை விரலில் இருக்கக்கூடிய அந்த ரேகை, கையில இருக்கக்கூடிய விரல்கள் இருக்கக்கூடிய ரேகை. அதனாலதாங்க நம்ம என்ன பண்றாங்க? ஆதார் அட்டைக்கு தடவை நம்மகிட்ட உருட்டி வாங்குறாங்களா இல்லையா? ஆபீஸ்ல உருட்டுறாங்களா இல்லையா? அன்னைக்கு படிக்காதவன் கை நாட்டு வச்சா, அன்னைக்கு படிச்சவனும் கை நாட்டு வைக்கணும். எதுக்குங்க? ஆதார் அட்டைக்கு கை நாட்டு வைக்கணுமா இல்லையா? நான் ரேஷன் கார்டுக்கு கை நாட்டு வைக்கணும். ரேஷன் கடையை போய் பொருள் வாங்கணும்னாலும் நம்ம கை நாட்டாங்க வைக்கணும். நீ இப்ப எவ்வளவு பெரிய டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அப்படின்னு இன்னைக்கு நம்மள அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். எதற்காக வேண்டி? நாம் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை சிந்தனை செய்ய வேண்டும், நன்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி. இந்த கட்டை விரல் இன்னும் யோசனை செய்ய நிறைய விஷயங்களை, கட்டை விரல் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். சாப்பாட்டை அள்ளி வாயில வைக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. எழுதுற பேனா பிடிச்சி எழுதுற மாதிரி அந்த இந்த 2 விரல்ல பிடிச்சி எழுதுனா அந்த எழுத்து எப்படி வரும்? அதே கட்டை விரல்ல பிடிச்சி எழுதுனா எப்படி அந்த எழுத்து எப்படி அழகா இருக்கும்? அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னும் என்னென்னலாம் இந்த விரல்ல செய்யறோம் அப்படிங்கறத டிரைவர் ஓட்டுறதில்லை, வெறும் 4 விரலை வச்சுக்கிட்டு இப்படியே ஓட்ட முடியுங்களா? இந்த விரலை பயன்படுத்தணும். ஓட்டுநர் இந்த விரலை பயன்படுத்த வேண்டும். எதையெல்லாம் பிடிக்கிறோமோ இந்த கட்டை விரலை பயன்படுத்த வேண்டும். எவ்வளவு பெரிய நிஅமத்துங்க! அல்லாஹ்வுடைய நிஅமத்து எவ்வளவு பெரிய நிஅமத் என்பதை உணர வேண்டிய சந்தர்ப்பத்திலே அன்பிற்கினியவர்களே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். இது போன்ற இந்த நிகழ்வுகள் அது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நன்றி உள்ளம் வேண்டும் நமக்கு. அன்பிற்கினியவர்களே, நன்றி உள்ளம் வேண்டும். பாருங்க, இப்னு ஹிப்பான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் கிரந்தம் நமக்கெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிஹாசித்தாவுடைய கிரந்தங்கள் இருக்கு. அதுல இப்னு ஹிப்பான் அப்படிங்கிறதும் ஒரு ஆதாரபூர்வமான நபி மொழி கிரந்தம். அந்த இப்னு ஹிப்பான் அவங்க அசிக்கத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒன்று எழுதினாங்க. அசிக்கத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். அந்த நூலிலே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். என்ன நூல்னு சொன்னா, என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க, அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ், இவங்க தாபிஈன்களில் உள்ளவர்கள். தாபிஈன்னா யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும், சஹாபாக்களை நேரடியாக பார்த்தவர்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கிற சஹாபாக்களை நேரடியாக பார்த்தவர்கள். அவங்கள ஒருத்தங்க அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ். அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, கடல்ல புறப்பட்டு போறாங்க. ஒரு கரையில போய் அந்த கடல் ஒதுங்குகிறது. அங்க போய் இறங்கி பார்த்தா அது ஒரு தீவு. இன்னைக்கு மாதிரி விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் இல்லை. கடல்ல போனா அந்த பயணம்ங்கிறது அவ்வளவு லேசான பயணம் இல்லை அன்றைய காலகட்டத்தில். அப்படி போனாங்க. ஒரு தீவில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அங்க போய் இறங்கி அப்படியே நடந்து போறாங்க. அப்படியே நடந்து போகிற போது பார்த்தா தூரத்துல ஒரு கூடாரம் ஒன்று இருக்கிறது. அந்த கூடாரத்தை நெருங்கி போறாங்க. நெருங்க ஒரு முனகல் சப்தம் ஒன்று கேட்கிறது. அந்த கூடாரத்துக்கு நெருங்கி போக
ஒரு முனகல் சத்தம் கேட்டது. என்ன முனகல் சத்தம் கேட்குது, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த கூடாரத்துக்குள்ளே போறாங்க. அந்த கூடாரத்துக்கு உள்ள போனாங்க. உள்ள போனா எந்த உறுப்புகளும் செயல்பட முடியாத பலகீனத்திலே, உடல் இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளும் செயல்பட முடியாத பலகீனத்தால் ஒருவர் அங்கே படுத்து கிடக்கிறார், முனகிக் கொண்டிருக்கிறார். அவர் முனகிக் கொண்டிருக்கிறார். பக்கத்துல போனாங்க. என்ன ஏதோ பேசுற மாதிரி தெரியுது, ஏதோ பேசுற மாதிரி தெரியுது, என்னன்னு காது கொடுத்து கேட்கிறாங்க. பக்கத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா காது கொடுத்து கேட்கிறாங்க. கண் பார்வை கூட இல்ல அவருக்கு, கண் பார்வை கூட இல்ல, கை கால்கள் வேலை செய்யல, உடலெல்லாம் மெலிந்து எலும்பும் தோலுமாக படுத்து கிடக்கிறார், முனகுகிறார். காது கொடுத்து கேட்கிறார்கள். அவர் சொல்றாரு, அல்லாஹ் ரப்பே, என்னை படைத்தவனே, என்னை எல்லாவற்றையும் கொண்டு எனக்கு நீ போதுமாக்கி வைத்திருக்கவில்லையா? எனக்கு எல்லாவற்றையும் நீ கொடுத்த, எனக்கு நீ எல்லாவற்றையும் கொடுத்த. இந்த நிலையிலங்க அவர் எந்த நிலையில் இருக்கிறாரு? கண்ணு தெரியவில்லை, சரியாக காது கேட்கவில்லை, கரம் வேலை செய்யவில்லை, கால்கள் வேலை செய்யவில்லை, உறுப்புகள் எல்லாம் பலகீனம் வந்து கிடக்கிறது. அப்ப சொல்றாரு, எனக்கு எல்லாவற்றையும் நீ கொடுத்தாய், எல்லாவற்றையும் கொடுத்தாய், காலம் எல்லாம் உன்னை புகழ்ந்து கொண்டே இருக்க, தஸ்பீஹ் செய்ய எனக்கு நாவை சரியாக்கி வைத்து விடு, அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. நான் என்ன எதுக்கு சொன்னா, நீ என்ன படைத்த படைப்புகளிலேயே என்னை மேலானவனாக வைத்திருந்தாய், இப்பயும் மேலானவனாக என்னை வைத்திருக்கிறாய். எந்த நிலையில? ஒண்ணுமே இயங்காத நிலையில. அவர் சொல்றாரு, நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துச்சுன்னு பாருங்களேன், ஒரு எறும்பு கடிச்சிருச்சு அல்லது ஏதாவது ஒரு சின்ன சோதனை, ரப்பு என்ன சோதிச்சுட்டான், எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்துட்டான் அல்ல. நம்ம எல்லாம் சொல்றோமா இல்லையா? அங்க இந்த வரலாற்றை சொல்லும் போது நினைவுபடுத்தி பாருங்கள், எதுவுமே இல்ல. அவர் இப்ப சொல்றாரு, ரப்பே, எல்லாரையும் விட என்னை நீ மேலே வைத்திருக்கிறாய், என்னை நீ மேலே வைத்திருக்கிறாய், உன் புறத்திலிருந்து எனக்கு எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறாய், எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறாய் ரப்பே, நான் அதற்கு நன்றி பாராட்ட வேண்டும். நீ கொடுத்திருக்கிற அந்த நியமத்துகளுக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டும். உன்னை அதற்கான தௌஃபீக்கை எனக்கு கொடுத்து விடு, அந்த தௌஃபீக்கை எனக்கு நீ கொடுத்து விடு, அது போதும், வேற எதை நான் உன்னிடத்துல கேட்கல என்று ரப்பிடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த முனகல் சப்தம். காது கொடுத்து கேட்டார். இவர் யாருங்க? அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் அவங்க, இந்த தாபியை காது கொடுத்து கேட்டாங்க. என்ன இந்த நிலையில போய் இந்த துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இவரு? அவர் என்ன பண்ணாருன்னா, துவா ஆளை தட்டி, நான் இது மாதிரி வந்திருக்கிறேன், நான் இது மாதிரி நான் வந்திருக்கிறேன், எமர்ஜென்சிலேருந்து வந்திருக்கிறேன், நான் கடல்ல வந்தேன், கரை ஒதுங்கிச்சு, இந்த தீவுக்கு வந்திருக்கிறேன். இப்போ உங்களுடைய அந்த துவாவை நான் கேட்டேன், என்ன இவ்வளவு பெரிய துவாவை செய்றீங்களே நீங்க? ஆமா, படைச்ச நேரம் ரப்புக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டாமா என்று என்ன செய்யறாருன்னு சொன்னா சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாரு, எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க. உதவி கேட்கிறார். என்ன உதவின்னு சொன்னா, ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒருத்தர் வருவாரு, வந்து சமைச்சு கொடுப்பாரு, என்னுடைய உடலை கழுவி சுத்தப்படுத்திட்டு எனக்கு உடை மாற்றி விட்டு செல்லுவார். ஒருத்தர் வருவார், ஆனா இப்ப 3 நாளா அவரை காணும், 3 நாட்களாக அவரை காணவில்லை. எனவே அவர் எங்கேயும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவரை மட்டும் என்கிட்ட நீங்க விட்டுட்டு போங்க, வேற ஒண்ணும் தேவையில்லை எனக்கு. அப்படியா? இந்த தீவுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும். புறப்பட்டாங்க. யாருங்க? அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் புறப்பட்டாங்க. போனாங்க, காடுகள்ல தேடுறாங்க. பார்த்தா சிங்கமோ புலியோ அந்த காட்டு விலங்கு ஏதோ ஒன்று ஒரு மனிதனை அடித்து சாப்பிட்டு மீதி கிடக்கின்றது. அங்கே பார்க்கிறாங்க, ஓஹோ, அந்த நபர்தாரோ இவராக இருக்கலாம். அந்த எந்த நபரை அந்த படுக்கையில படுத்து கிடக்க சொல்றாரோ அவர்தான் இவராக இருக்கிறார் என்று உறுதி செய்து கொண்டு என்ன செய்யறான்னு சொன்னா திரும்பி கூடாரத்துக்கு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, உங்களுடைய பணியால் அவர் சிங்கத்தாலோ புலியாலோ காட்டு விலங்காலோ அடித்து கொல்லப்பட்டு விட்டால் உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து போய் எதுவுமே இல்லை, இப்பொழுது அவர் மரணித்து போனார் என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த நபர் சொன்னாரு, ரப்பே, ஒரே ஒரு உதவியால் இருந்துச்சு, அதையும் நீ இப்படி போக்கிட்டே ரப்பே, சோதனை கொடுத்துட்டே ரப்பே, அது வரைக்கும் தௌஃபீக் செய்தா அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நபர் இப்ப சோதனை கொடுத்துட்டே ரப்பே, ஒரு நபரை உதவிக்கு வச்சிருந்த அந்த நபரையும் இப்பொழுது இல்லாமல் ஆக்கிவிட்டாய ரப்பே,
என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவங்க அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டுவிட்டு ஆம் தெரியுமே என்று சொல்லுகிற பொழுது அந்த வரலாறுகளை எல்லாம் நினைவுபடுத்தி விட்டு நான் சுருக்கமாக வருகிறேன். வரலாறுகளை எல்லாம் சுருக்கமாக நான் சொன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நினைவுபடுத்தி விட்டு சொல்றாங்க, அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டு இருக்கிற நேரத்திலும் கூட ரப்ப என்ன செய்யறவங்க நொந்து கொள்ளவில்லை. உன்னை நான் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்க வேண்டும், எனது நாவை புழுக்கள் சாப்பிடாமல் பாதுகாத்துக் கொண்டு ரப்பே அலைஹிஸ்ஸலாம் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாங்க அல்லவா, அது போன்றதொரு பிரார்த்தனையே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் செஞ்சாங்க அல்லவா. அதையெல்லாம் நினைவுபடுத்தி விட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுங்க, அல்லாஹ் அவங்களை நல்ல நிலையில வைப்பான்னு சொல்லிட்டு அவங்களை ஞாபகப்படுத்தினாங்க. ஒரு உடம்பு ஒரு குலுக்கியது இறந்து போனார். இறந்து போனப்ப என்ன பண்றது தெரியல. காட்ட யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் இருக்கிறார். வெளியே வர்றாரு, வந்தா தூரத்துல 4 பேர் வர்றாங்க. அல்லாஹ் அனுப்புறோம், 4 பேர்த்த அல்லாஹ் அனுப்புறோம். அவர்கள் வந்தார்கள், கஃனிட்டார்கள், குளிப்பாட்டி அடக்கம் செஞ்சுட்டு சொல்றாங்க, இவர் யாரு தெரியுமா? குர்ஆனுக்கு மிகப்பெரிய விளக்குரையாக திகழ்ந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மாணவர்களில் ஒருவர் இவர். இங்கே தன்னந்தனியாக இந்த தீவுக்குள்ள இருக்கக்கூடிய இவர், எல்லாவற்றையும் இழந்து கிடக்கக்கூடிய இவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், குர்ஆனுக்கு மிகப்பெரிய விளக்கத்தை தரக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிரி, அவருடைய மாணவர், அவருடைய பணியாளர் இங்கே எப்படி வந்தார் தெரியவில்லை. அல்லாஹ் இங்கே அவருக்கு மரணத்தை கொடுத்து விட்டான், அல்லாஹ் தான் எங்களை இங்கே அனுப்பினான் என்று சொல்லி அந்த செய்தியையும் சொல்லிவிட்டு போனார்கள் என்கிற வரலாறு அன்றைக்கினியவர்களே இப்னு ஹிஃபான் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க எழுதிய ஹதீஸ் கிரந்தத்தினுடைய இன்னொரு புத்தகம் அசிக்காத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூலிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கணும். என்ன வரலாறு நமக்கு என்னங்க தோணுதுங்க? அன்றைக்கினியவர்களே, எவ்வளவு இழந்தாலும் அவங்க பாருங்க, இருக்கிறதை கொண்டு நன்றி பாராட்ட வேண்டும். உடம்புல என்னென்னமோ இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு, இப்போ இருக்கிறதை கொண்டு நான் நன்றி பாராட்ட வேண்டும் என்கின்ற ஒரு மனோநிலை அந்த அடியாருக்கு வருகிறது. அந்த நிலை இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு, இந்த முஃமினுக்கு, இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த வரலாற்று நூலிலே அந்த செய்தியை பதிவிட்டு வைத்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, எவ்வளவு பெரிய நியாமத்து பார்த்தீங்களா? அப்ப நியாமத்துக்கு நாம் என்ன செய்யணுங்க? நன்றி பாராட்ட வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே பார்க்கிற செய்தியாக இருக்கு. அன்பிற்கினியவர்களே, ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க, கண்டிப்பா சொல்லுவீங்க. முஃமின் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறான், முஸ்லிம் அப்படிங்கிறதையும் பயன்படுத்துறான். 2 வார்த்தை ஏன் அல்லாஹ் பயன்படுத்துறான்? 2 வார்த்தையை குர்ஆன்ல முஃமின்னா யாரு, முஸ்லிம்னா யாரு? யாராவது சொல்றீங்களா சுருக்கமா? சரி, நானே சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ். முஃமின் என்றால் யார், முஸ்லிம் என்றால் யார், அதை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நம்ம நன்றி பாராட்டக்கூடிய நல்ல மக்களா மாறிடுவோம், வேற ஒண்ணும் இல்லை. அன்றைக்கினியவர்களே, 2க்குமான வித்தியாசம் இருக்கிறது. 2க்குமான வித்தியாசம் இருக்கு. நம்ம புழக்கத்துல பேசி பழகுன நான் முஃமின், நான் முஸ்லிம் அப்படின்னு சொல்லிக்கிறோமே தவிர 2க்குமான வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, முஃமின் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், அது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க பின்னாடி சொல்லுவீங்க. அன்றைக்கினியவர்களே, முஃமின் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் ரசூலையும், இன்னும் அல்லாஹ் எதையெல்லாம் ஈமான் கொள்ள சொன்னாலும், ஈமானுடைய ஃபர்ல் எத்தனைங்க பிள்ளைங்க சொல்லுங்களேன்? ஈமானுடைய ஃபர்ல் எத்தனை? ஈமான்ல அர்கானுல் முஸ்லிம் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவாங்க, நானே சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஈமானுடைய ஃபர்ல் 7 சொல்லுவோம், இல்லைன்னா 6 கூட நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா சொல்லுவோம். அந்த 2 விஷயத்தை ஒன்னாக்கிட்டா அது வந்து 7 ஆயிடும். அநேகமா ஆலிமாக்கள் இருப்பாங்க, பெண்களுக்கு தெரியும், அந்த செய்தி தெரியும். அன்றைக்கினியவர்களே, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅதி பஅதல் மௌத். இதுதான் ஈமான், இதுதான் ஈமான். அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கோ நிறைய விளக்க முடியாது, அது சொன்னா அது ஒரு நீண்ட பயான். அதை நான் ஏற்றுக்கொண்டேன், அவர் முஃமின். அல்லாஹ்வுடைய நபிமார்களை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மலக்குமார்களை நான் ஏற்றுக்கொண்டேன். அது ஒரு படைப்பு, அதை பத்தி பேசினா 1 மணி நேரம் பேசலாம். அதை நான் ஏற்றுக்கொண்டேன்.
அதுக்கடுத்து ஆமன்து பில்லாஹி மலாயிகத்திஹி வ குதுபிஹி, அல்லாஹ்வுடைய வேதங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கடுத்து நபிமார்களை நான் ஏற்றுக்கொண்டேன். அன்பிற்கினியவர்களே, வல்யோமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அதற்கடுத்து நலவும் தீவும் இந்த உலகத்தில் நடக்கிறது கேட்டது எல்லாமே அல்லாஹ் நடத்தி வைக்கிறான் அப்படின்றதை நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்கடுத்து மரணம் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். மரணத்திற்கு பிறகு எழுப்பி கேள்வி கணக்கு கேட்டு கூலி கொடுக்கப்படும் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆக 7 விஷயங்கள் அன்பிற்கினியவர்களே. இது 6ஆம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மறுமை ஒன்று இருக்குங்கிறத, அதையும் மௌத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒன்னா சேர்த்து கேள்வி கணக்கை ஒன்னா சேர்த்து 6 என்று கூட சொல்லுவார்கள். இதை ஏத்துக்கிட்டா மூமின், இதை ஏத்துக்கிட்டா மூமின். அவ்வளவுதான், இவர்தான் மூமின், இவர்தான் மூமின். இப்ப யார் முஸ்லிம்? யார்? அன்பிற்கினியவர்களே, ஏற்றுக்கொண்டதோடு மட்டும் நிறுத்திக் கொண்டால் நான் மூமினாக இருப்பேன். நான் என்ன சொல்லிட்டேன்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நான் சொல்லிவிட்டேன். அந்த கலிமா என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது, என்னுடைய நாவிலே இருக்கிறது. அதெல்லாம் நான் மூமின். நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்துருவோம், பாதுகாக்கணும். அன்பிற்கினியவர்கள் நம்மள அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். கலிமா அதான் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உளப்பூர்வமாக உணர்ந்து சொல்லிவிட்டாரோ அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். ஆக நாம் கண்டிப்பாக நரகத்துக்கு போனாலும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவோம் என்பது திடகாத்திரமான நம்பிக்கை அன்பிற்கினியவர்கள். சரி, மூமின் யார் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம முஸ்லிம் யார்? அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் கட்டளையிட்டார்களோ, எதையெல்லாம் நம்மை செய்ய சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அத்துணையும் செயல்படுத்தக்கூடியவர் முஸ்லிம். அத்தனையும் செயல்படுத்துவதாங்க. அதில் எதையெல்லாம் நம்ம செயல்படுத்த வேண்டுமோ அதை ஹலாலே ஹலால் என்று ஏற்றுக்கொள்வது, செயல்படுத்துவது, ஹராமே ஹராம் என்று ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவது. அல்லாஹ் தொழ சொல்லி இருக்கிறான், நான் தொழுகின்றேன், அதை செயல்படுத்துவது. நோன்பு நோக்க சொல்லுகின்றான், நோன்பு நோக்கின்றேன், அதை செயல்படுத்துவது. ஜக்காத்தை கொடுக்க சொல்லுகிறான், அதை செயல்படுத்துவது. ஹஜ் செய்ய சொல்லுகின்றான், அதை செயல்படுத்துவது. இப்படி பறந்து விரிந்து அப்படியே இஸ்லாமிய வாழ்க்கை நெறி, ஒட்டுமொத்த வாழ்க்கை நெறியும் ஒட்டுமொத்த வாழ்க்கை நெறியும் அதை கடைபிடிக்கிற பொழுது அவர் யாரா மாறுறாருங்க? முஸ்லீமாக மாறிவிடுகிறார். அன்பிற்கினியவர்களே, ஆக மூமினுக்கும் முஸ்லிமுக்கான வித்தியாசம் இதுதான். ஏத்துக்கிட்டு பேசாம இருந்தோம்னா மூமினு, செயல்படுத்தினா முஸ்லீமு. யாருக்கு சொர்க்கம்? அன்பிற்கினியவர்களே, நரகத்திற்கு போகாமல் சொர்க்கம் யாருக்கு கொடுக்கப்படும்? முஸ்லிமுக்கு தான் கொடுக்கப்படும். வெறும் மூமினாக இருந்தால் நரகத்திற்கு போய்விட்டு தான் பிறகு அல்லாஹ் மன்னிச்சு நீ கலிமாவை சொல்லிட்ட, அதுக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன், கொஞ்ச நாள் நீ நரகத்துல இரு, அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு அல்லாஹ் அருள்பாலித்தான் என்று சொன்னால் நாம் சொர்க்கத்துக்கு போவோம். ஆனால் முஸ்லீமாக இருப்போம் என்று சொன்னால், செயல்படுத்தி விட்டால் அல்லாஹ் நன்றியாளன். அல்லாஹ் யாருங்க? அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு, அஷ்ஷுக்கூர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கா இல்லையா? அஷ்ஷுக்கூர் அப்படிங்கிற 99 நாமங்களிலே அஷ்ஷுக்கூர் என்பதும் அல்லாஹ்வுடைய ஒரு பெயர், நன்றியாளன். என்னுடைய கடமைகளை கட்டளைகளை ஏற்று நடந்தவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். எனவே நான் இவனை என்னுடைய அருளை கொண்டு நான் சொர்க்கத்திலே போய் சேர்க்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் என்ன சொன்னா அந்த நன்றியை அந்த நேரத்திலே காட்டுவான். உலகத்திலேயும் காட்டுறான், நிறைய அங்கேயும் காட்டுவான் அன்பிற்கினியவர்களே. ஆக வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற அந்த மனோநிலைக்கு நாம் வர வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பெண்களுக்காக வேண்டி நிறைய செய்திகளை சொல்லணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். நேரம் எப்படின்னு தெரியல, மணிக்கு சொல்லுங்களேன். 10 ஆயிடுச்சா? முடிச்சுக்கலாமா? அப்படி 10 தான். சரி, ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிடம் வரைக்கும் நிமிஷம். ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்தா அந்த மனசுக்குள்ள ஓடும், மனசுக்குள்ள சொல்ல முடியலனா கூட ஓடும். அஜித்து இந்த அறுப்பு அறுத்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம உட்கார வச்சு இந்த அறுப்பு அறுக்கிறாருன்னு சொல்லி மனசுக்குள்ள ஓடும். அப்படி என்ன வர்றதுக்கு முன்னாடி முடிச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுறேன். அன்பிற்கினியவர்களே, பெண்கள் தான் வீட்டினுடைய கண்கள், பெண்கள் தான் வீட்டினுடைய கண்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள். ஆம்பளை ஆட்சி பண்ணலாங்க, ஆண்கள் ஆட்சி பண்ணலாம், ஆட்சி படத்துலலாம் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இந்த உலகமே இயங்குவது யாரார் என்று சொன்னால் பெண்களாகிய உங்களால் தான். அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே பெண்களை தாழ்த்தி சொன்னதே இல்லை. பெண்களை தாழ்த்தி எந்த இடத்திலேயும் பல சமூகங்கள், பல கொள்கை உடையவர்கள் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான்
குர்ஆன்ல நீங்க எங்குமே கண்டுபிடிக்கவே முடியாது. பெண்களை குறை சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு உயர்ந்த இடத்திலே வைக்கப்பட்டிருப்பவர்கள் நீங்கள், பெண்களான நீங்கள் தான் இந்த எதிர்கால சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்கள். முதல் பள்ளிக்கூடம் எங்கங்க? உங்களது மடிதான் முதல் பள்ளிக்கூடம். அப்புறம்தான் ஆசிரியர். உங்களது பள்ளிக்கூடத்திலே நீங்கள் அந்த சரியான கல்வியை, சரியான ஒழுக்கத்தை, சரியான அந்த வளர்ப்பை நீங்கள் கொடுத்து விட்டால் இந்த உலகம் சுபிட்சம் பெற்றுவிடும். இந்த உலகத்தினுடைய ஆட்சி சரியான ஆட்சியாக இருக்கும். அநீதி ஆட்சியாளர்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுவார்கள். நீங்கள் நினைத்தால் நீங்கள் சரியாக இருந்து விட்டால். நம்ம வீட்டில் நம்ம சரியா இல்லை அப்படின்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, இந்த தேசமும் அன்பிற்கினியவர்களே அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த ஊரும் இந்த தேசமும் சரியில்லாமல் போய்விடும். அன்பிற்கினியவர்களே, நான் இந்த ஊரை பார்க்கிறேன். நான் வந்து ஏறத்தாழ 21 நாட்கள் ஆகிவிட்டதுன்னு நினைக்கிறேன். 21 நாள் ஆச்சு நினைக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அற்புதமான ஒரு ஊர், அற்புதமான மக்கள், அற்புதமான பள்ளியினுடைய நிர்வாகி. நான் வந்து பெருமைப்படுத்துவதற்காக சொல்லல, பெருமைக்காக நான் சொல்லவில்லை. அன்பிற்கினியவர்களே, பல ஊர்களை நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் பயான்கள் என்ன செய்வாங்கன்னா, சொல்லிட்டு இங்கெல்லாம் அப்படி இல்லை, இங்கெல்லாம் அப்படி இல்லைம்பாங்க. இங்கேயும் அப்படி இருக்கலாம், இங்கேயும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். அன்பிற்கினியவர்களே, ஆனால் தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் கூட நான் இங்கே உண்மையிலேயே நிறைய பெருமைகளை நான் இங்கே பார்த்தேன். இந்த திருமணத்திற்கு வந்திருந்த ஒரு பெரிய குமாரத்துல ஸ்டார் ஏர் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவல்ஸ் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு ஸ்டார் ஸ்கூல் சொல்லி வச்சிருக்கிறார். மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் பார்த்தா சாதாரண ஏழையை போன்று இருப்பார். அவர் இந்த திருமணத்துக்கு வந்திருந்தார். அவர் இந்த பள்ளிவாசலை பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை, பள்ளிவாசலை எவ்வளவு அற்புதமா பராமரிக்கிறாங்க, பார்த்து இந்த பராமரிப்பு அவ்வளவு அற்புதமா இருக்கு. அந்த நிர்வாகத்தை சந்திச்சு நான் நன்றி பாராட்டி சொல்லிட்டு போகணும் அப்படின்னு கூட என்னிடத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த பெருமைக்காக நான் சொல்லல, அவங்கள்ட்ட ஏதாவது எனக்கு கிடைக்குங்கிறதுக்காக சொல்லல. அன்றைக்கினியவர்களே, அந்த நிர்வாகிகளை உருவாக்கியது இந்த ஜமாத்தார்கள், இந்த ஊர், இந்த பெண்மணி மக்கள். அன்றைக்கினியவர்களே, அவர் சொன்ன இன்னும் சில செய்திகளை எல்லாம் சொன்னார். நான் இங்கே இது போன்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறேன்னு சொல்லி நிறைய சொன்னார். சொல்வதற்கு நேரமில்லை. அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு ஜமாத், ஒரு நிர்வாகம், ஒரு பெண்மணி மக்கள் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். இந்த ஊர் இந்த தமிழக தேசத்திற்கு ஒரு முன்மாதிரியான ஊராக இருக்கட்டும் என்று நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய உரையை முடிப்பதற்காக வருகிறேன். ஒரு 3 போதையை மட்டும் விட்டுருக்க, கடைசியாக கேட்டுக்கிறேன். 3 போதை இருக்கு, 3 போதனைகள் இருக்கிறது. அந்த போதனைகள் இல்ல, போதை. அந்த 3 போதைகள் மட்டும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க விட்டுடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட அன்பா கேட்டுக்கிட்டு நான் முடிச்சுக்கிறேன். 1 மது, அப்படி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 மது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது. 1, 2 அப்படி யாராவது இருந்தீங்கன்னாலும் கூட தயவு செய்து அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். அது நமது ஊருக்கு பெருமை. மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு, இந்த இஸ்லாத்திற்கு, என்னுடைய தாயிற்கு, என்னுடைய தகப்பனிற்கு, இந்த ஊருக்கு, எல்லாவற்றிற்கும் பெருமை. அது போன்ற ஒரு செய்தியை விட்டுவிடுங்கள். நாள் நான் ரோட்ல வாக்கிங் நடந்து போயிட்டு இருந்தேன். போகும்பொழுது அந்த பள்ளிக்கூடத்துக்கு 2 பக்கமும் என்ன பண்ணாங்கன்னா, புகையிலை பயன்படுத்த வேண்டாம், தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு எழுதியிருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கு பக்கமா போறேன். அப்பதான் பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளைகள்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் நின்று, ஒரு பிள்ளை படிக்கிற பையன் ஒருத்தன் நின்று படிச்சுட்டு என்ன பயன்படுத்தக்கூடாது என்னமோ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சைட்ல போனா ஒரு செங்கல் கடந்துச்சு. செங்கல் என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு கோட்டை இழுத்தா, இந்த பக்கம் ஒரு கோட்டை இழுத்தா இன்ட்டு தெரியுங்களா, பெருக்கல் குறிய போட்டு இது தப்பு, இங்க எழுதுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. காதல வாங்க சொல்றேன், வல்லாஹி இறைவன் அணையா சொல்லி சொல்றேன், பொய்லாம் சொல்ல மாட்டேன். அன்றைக்கினியவர்களே, அப்படிப்பட்ட மாணவ சமூகம், மாணவ பருவம், அவ்வளவு அற்புதமான பருவம் அந்த உள்ளத்துல பாருங்க. அது தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொன்னோன்னா அவனுக்கு வேகம் வருது, அவனுக்கு அப்படியே அப்படின்னு சொன்னா அவர்கள் எல்லாம் ஒரு மாற்றத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் நாமே முதலாவது போதையாக அதை கைவிட வேண்டும் என்று சொல்லுகின்றோம். 2வது போதை சினிமாவும் சீரியலும்.
இதுல ஆண்களும் விதிவிலக்கல்ல, பெண்களும் விதிவிலக்கல்ல. எல்லாரும் அந்த சீரியல் என்ன செய்யறான்னு சொன்னா உட்கார்ந்து பார்க்கிறோம். காசுக்காக நடித்து விட்டு, காசுக்காக கண்ணீர் வடித்து விட்டு, காசை சம்பாதித்து கொண்டு போகிற அதை நான் நம்முடைய வீட்டில் உட்கார்ந்துகிட்டு கண்ணீர் வடித்து அதை நாம் பார்த்து கொண்டு நம்முடைய நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு பேச்சாளருடைய பேச்சை நான் கேட்டேன். வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்தான். வீட்டுக்குள்ள என்ன பண்ணான்னு சொன்னா உள்ள போறான். உள்ள போயிட்டு என்ன சொல்றான்னு சொன்னா பீரோ எங்க இருக்கு, பீரோ எங்க இருக்குன்னு கேட்கறான். ஒரு அம்மா வீட்டுக்குள்ள உட்காந்து சொல்லுது, போறா அந்த வலது பக்கமா இருக்க பீரோ இருக்கு அப்படின்னு. பீரோ கிட்ட போனா பீரோ சாவி எங்க இருக்கு, பீரோ சாவி எங்க இருக்கு, பீரோ சாவியா அப்படியே கொஞ்சம் மேல கை வை, அங்கதான் இருக்கு. அதை என்ன சொன்னா எடுத்தான், திறந்தான். முடிச்சு என்ன பண்ணான்னு சொன்னா கிச்சன் எங்க இருக்குன்னு கேட்டான், சாப்பாடு எங்க இருக்குன்னு கேட்டான். சாப்பாடு இடது பக்கத்துல போய் பாரு, அங்க போய் பாரு, சனி மூலையில இருக்கு போய் பாரு அப்படின்னு. அந்த பக்கம் போனா சாப்பாடு சமைச்சு வச்சிருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப என்ன பண்ணான்னு சொன்னா நேரா அங்கேருந்து வந்தான். அந்த டிவி பட்டி ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு, நீங்க பெருசா செலுத்துல மாட்டி வச்சிருக்கோம். அதை என்ன பண்ணான்னு சொன்னா அதை போய் கனெக்ஷன் கழட்டி விட்டுட்டு அதை தூக்கிக்கிட்டு போறான். போகும்போது அடே யாரா நீ, அப்பதான் தெரியுது. அது வரைக்கும் பதில் சொன்னது யாருங்க, பதில் சொன்னது வீட்டுக்கார அம்மா. கேட்கறது யாரும் கூட தெரியல, கேட்கறது யாரும் தெரியல. பீரோ எங்க இருக்கு, சாவி எங்க இருக்கு, சாப்பாடு எங்க இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டு காரணம் என்ன, அந்த சீரியல் திசை திருப்ப விடாமல் அவ்வளவு கவனத்தை. எங்க வீட்டுல கூட எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க அம்மா தான் எங்க ஒய்ஃபு சொல்லுவாங்க. நான் சமயங்கள் என்ன பண்ணுவேன்னு சொன்னா அந்த செல்போன் வரக்கூடிய, வாட்ஸ்அப் வரக்கூடிய செய்திகளை உட்காந்து கொஞ்சம் பார்ப்பேன். நான் சில நேரங்களில் பயானுக்கான போக்குவரத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். கூப்பிட்டுருப்பாங்க, எனக்கு தெரியாது. பக்கத்துல வந்து நின்று அப்துல் கரீம் அப்படின்னு கத்துவாங்க, வேகமா கத்துவாங்க. கத்துறவங்க என்னடான்னு சொல்லி என்னன்னு பார்த்தா ஏன் கத்துற, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், என்னன்னு கூப்பிட்டப்பெல்லாம் தெரியல, பேரை சொல்லி சத்தம் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? அது மாதிரி மயக்கக்கூடியது. அது மாதிரி இன்றைய நவீன அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நம்மை மயக்கக்கூடியது, போதையில ஆழ்த்தக்கூடியது. அந்த போதையை விட்டு நாம் வெளிவந்து விட வேண்டும். சுருக்கமா அதை பத்தி பேசலாம், நிறைய பேசலாம். அதற்கடுத்து இன்னைக்கு செல்போன் சிறியவரில் இருந்து தொட்டிலில இருக்கிற பிள்ளைக்கு கூட முதல்ல லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரோரான் பாடத்துக்கு பதிலா இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கைருல்லாஹ் சொல்லிக்கிட்டே அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டில ஆட்டுவாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா செல்போனை கொண்டு போய் கட்டி தொங்க விட்டுறாங்க. கட்டி தொங்க விட்டு அது ஒரு சினிமா பாட்டு, ஒரு இசை வச்சு விட்டுறாங்க. அந்த பிள்ளை தூங்கணுமா, சாப்பிடல, பக்கத்துல செல்போனை வச்சு பாரு ஊட்டி வாய்க்குள்ள ஊட்டி விடுறாங்க. அன்பிற்கினியவர்களே, விஷத்தை நாம் ஊட்டுகின்றோம், உணவை நாம் ஊட்டவில்லை, விஷத்தை நாம் ஊட்டுகின்றோம் என்பதை தாய்மார்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மதுவை, போதைப் பொருட்களை, சினிமா, சீரியலை, செல்போன், இந்த நவீன வளர்ச்சியை நல்லதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அனுபவிய வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் அல்லாஹ் செழிப்பாக ஆக்கி வைப்பானாக. இந்த ஊர் மக்களுடைய முன்னால் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த ஊரிலே யாரெல்லாம் இந்த பள்ளிக்காக வேண்டி, இந்த ஊருக்காக வேண்டி பணியாற்றி மறைந்திருக்கிறார்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யாரெல்லாம் இன்னும் இந்த பள்ளிவாசலுக்கும் இந்த ஊருக்கும் நிறைய சேவைகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் பாக்கியங்களை கொடுத்தல் புரிவானாக. யாருக்கெல்லாம் இந்த ஊரை பற்றிய கவலை இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த கவலையை பெரிதாக்கி அந்த கவலையின் மூலமாக இந்த ஊரை சிறப்பிற்குரிய ஊராக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களை நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய கபறுகளை வெளிச்சமானதாக ஆக்கி வைப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய கபறுகளை சுவனத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களது கபறுகளை விசாலமானதாக ஆக்கி வைப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, முன்கர் நக்கீருடைய கேள்வி கணக்குகளை எல்லாம் மிக இலகுவானதாக எங்களுக்கு ஆக்கி அருள்புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, நாளை மகிழ்ச்சியர் மைதானத்திலே எங்களது பட்டோலைகள் வலதுகரத்திலே வழங்கப்படக்கூடிய பாக்கியத்தை
எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, மலக்குகளுடைய சுபசோபனத்தோடு சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, நரகத்தின் வாசலை கூட நாங்கள் பார்க்காமல் இருக்க வேண்டும் ரப்பே. அதனுடைய புகையை கூட எங்கள் மீது படாமல் ஆக்கி வை ரப்பே. அதனுடைய நறுமணத்தை கூட, அந்த கெட்ட துர்வாடையை கூட நாங்கள் உணராமல் இருக்க வேண்டும் ரப்பே. அது போன்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்களோடு இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடும் இறைநேசர்களோடும் நாளை மஹ்ஷரிலே அந்த மைதானத்தை கடந்து சுவனத்திலே சென்று அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கடுமையான வேதனை தரக்கூடிய சிராத்துல் முஸ்தகீம் பாதத்தையும் மின்னல் வேகத்திலே கடப்பதற்கான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எதையெல்லாம் நாங்கள் கேட்க மறந்து விட்டோமோ அத்துணை நன்மைகளையும் எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலவுகள் என்று ஒரு இடத்திலே கேட்டார்களோ அத்துணை நலவுகளையும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எதையெல்லாம் ஒரு இடத்திலே தீங்குகள் என்று சொல்லி அதிலிருந்து பாதுகாப்பு கேட்டார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு கேட்டார்களோ அத்துணை தீங்குகளை விட்டும் எங்களையும் பாதுகாத்தல் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த நிகழ்வை உனக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட நிகழ்வாக இதன் மூலமாக எங்களுடைய ஈமானிய பலத்தை வளம் பெற செய்வாயாக. இந்த நிகழ்வின் மூலமாக எங்களை தொழுகையாளிகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த நிகழ்வின் மூலமாக எங்களை ஈமானிய பலமுள்ளவராக இஸ்லாமிய மக்களாக வாழக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த முன்மாதிரி உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் பரவட்டும். இது அப்படி ஒரு நல்ல நிகழ்வாக ஆக்கி அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, உன்னுடைய அருளை கொண்டு இந்த நிகழ்வை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உன்னுடைய பாக்கியத்தை அருள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. அன்பான மக்களே, ஒரு 20-21 நாள் நாம் இங்கே பள்ளியில் பணி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அதுக்காக ரப்புக்கு நன்றி பாராட்டி கொண்டு இந்த நிர்வாகத்துக்கும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஜமாத்தார்களுக்கும் நன்றி பாராட்டி கொள்கிறோம். என்னுடைய இந்த பணிகாலங்களிலே அல்லது என்னுடைய ஜும்மா உரைகளில் அல்லது இப்படி ஏற்படுத்த நிகழ்த்திய உரையிலே உங்களுடைய மனம் புண்படும்படி ஏதேனும் வார்த்தைகள் நான் சொல்லியிருப்பேன் என்று சொன்னால் அதற்காக நான் ரப்பிடத்திலே மன்னிப்பு கேட்டு உங்களிடத்திலேயும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருள்கொடையை பற்றி மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் ஜமாத்தார்களுக்கு எடுத்துரைத்த சிறப்பு சொற்பொழிவாளர் மௌலவி விஸ்வை எம் அப்துல் கரீம் உலவி நாகை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை செயலாளர் அவர்களுக்கு நமது நிர்வாக சபையின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் கே எம் பதுதீன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். अस्सलामु अलैकुम सलाम व रहमतुल्लाहि व नारे तकबीर, அல்லாஹு அக்பர், नारे तकबीर, नारे तकबीर. दुआ से इंशाअल्लाह நமது மஸ்ஜித் ஷாமி இமாம் எஸ் ஹிதாயத்துல்லா தாவூதி அவர்களுக்கு நமது நிர்வாக சபையின் தலைவர் ஹாஜி ஜே முகமது நாசர் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे तकबीर. अल्लाहु अकबर.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. எங்கள் இறைவனே, நீ அருளை வேதத்தை நாங்கள் நம்புகின்றோம், உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுகின்றோம். எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோடும் சேர்த்து எழுதுவாயாக. ஆமீன். சீரும் சிறப்புடன் நடைபெற்ற மாதாந்திர சிறப்பு பயண நிகழ்ச்சிக்கு வரவேற்பை ஆற்றிய நிர்வாக சபையின் செயலாளர் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியினை தலைமையேற்றி நடத்தி தந்த நமது நிர்வாக சபையின் தலைவர் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த நமது நிர்வாக சபையின் கௌரவ தலைவர் அவர்களுக்கும், நிர்வாக சபையின் துணைத் தலைவர் துணை செயலாளர் அவர்களுக்கும், நமது பள்ளியின் தலைமை இமாம் துணை இமாம் மதரசா அல் ஹிதாயா ஆலிமா அவர்களுக்கும், இறைவசனம் போதிய மஸ்ஜித் மற்றும் மதரசா மாணவ மாணவிகளுக்கும், இந்த மாதாந்திர நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த நமது நிர்வாக சபையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், தாய்மார்களுக்கும், மதரசா பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய மௌலவி ரிஸ்வை எம் அப்துல் கரீம் உலவி நாகை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை செயலாளர் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சிக்கு பந்தல், மேடை, ஒளி தேநீர் மற்றும் தபரும் அனைத்திற்கும் பொருளாதார உதவி வாரி வழங்கிய மதிப்புக்குரிய ஜனாப் ஆனாசானா முகமது பஷீர் அவர்களுக்கும், அவரை சார்ந்த குடும்பத்தார்கள், நண்பர்களுக்கும், உடல் உழைப்பு அளித்த நண்பர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தங்கள் வாழ்வில் இன்மையிலும் மறுமையிலும் பரக்கத்து செய்வானாக. ஆமீன். மீண்டும் இந்த சிறப்பு பயன் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த தங்கள் அனைவருக்கும் கண்ணியமிக்க பிராகிராமம் மஸ்ஜித் அல் ஹிதாயா வக்ஃப் நிர்வாக சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி. ஒரே ஒரு சரி.